Depends upon the permutation and combination also what kind of things they are including. What is the guarantee and warranty period for this? So the shelf life of a robot is around 10 years. Definitely the inclusive warranty is always 1 year with the system. And then with every system, then every hospital has to take a CMC. See, இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு not to increase the quantity numbers கிடையாது, it is to improve the quality of surgery. ஏன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு we are giving good results with our surgeries, but இதுக்கு மேலே வந்துட்டு we want to do better. That is why we வந்துட்டு want to increase the the quality of the surgical work we perform, and patients are also benefited by doing robotic surgery. Recently வந்து ஒரு 2 weeks ago we performed a same patientக்கு removal of a gallbladder and a uterus. அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு ஐசியூவில் அவங்களை நான் மீட் பண்ணேன். டாக்டர் எனக்கு நிஜமாகவே சர்ஜரி பண்ணிக்கலாம், எனக்கு எதுவுமே வலி இல்லைன்னு சொன்னாங்க. அது உண்மையாக சொல்லணும்னா எங்களுக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா வி டன் திஸ் இன் லாப்ரோஸ்கோபி. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேஷண்ட் ஓரளவுக்கு வலி சொல்லுவாங்க, ஏன்னா தே அண்டர்கான் அ மேஜர் ப்ரொசீஜர். பட் இதில் வி ஃபவுண்ட் தட் பேஷண்ட்ஸ் த பெயின் தே ஆர் எக்ஸ்பீரியன்சிங் போஸ்ட் சர்ஜரி அது நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஸோ டைரக்ட் ஆன்சர் டு யுவர் கொஸ்டின், இது வந்துட்டு இதை வச்சு நாங்கள் நம்பர்ஸ் ஆஃப் சர்ஜரி இம்ப்ரூவ் பண்ண போகிறதில்ல, பண்ணுற சர்ஜரியை பெட்டராக பண்ணுன்றது தான் இஸ் ஆர் ஐடியா. The main reason is awareness, creating awareness about robotic surgery. Creating awareness about robotic surgery. See, first of all, we should believe, as a surgeon we should believe whether it is do good for the patient or not. Okay, so நாங்க ஓப்பன் சர்ஜரி நிறைய பண்ணிருக்கோம். லாப்ரோஸ்கோபிக்கு வந்தபோது எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்த மாதிரியே சர்ஜன்ஸ்க்குமே டவுட் இருக்கு. இன்னமும் நேரம் இந்த லாப்ரோஸ்கோபி யூஸா, இதுக்கு மேலே நான் ஓப்பனே பண்ணிடுவேனே, எனக்கு எதுக்கு லாப்ரோஸ்கோபி இப்படின்னு கேட்குற மக்களுக்கு ஃபர்ஸ்ட் லாப்ரோஸ்கோபியோட டவுட் சர்ஜன்ஸ் எங்களுக்கே வந்திருந்தது. ஸோ நாங்கள் அதை பண்ண ஆரம்பிக்கும் போது we started seeing the benefits. Okay, then we tell the patients, this robo is not introduced now. The robotic surgery is there from almost 5-6 years மேலான தான் இருக்குது. Same question we also had. Okay, when we start putting this in the test, so this is, we want to give the advantage to our patients. When it comes to healthcare, India is one of the best healthcare in the world. Only people who travel outside understand this. When it comes to India, South India, mainly Tamil Nadu, has a very best healthcare system. In that we are one among the pioneers. So we want to give the best for our patients. First our own patients. நம்ம நாட்டில் இருக்க மக்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தான் விழிப்புணர்வு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து தான் அவங்களுக்கு அது நல்லதா கெட்டதா அவங்களுக்கு see everyone has a doubt இருக்கா செய்யும். But when we give the information only they will understand what it is. So first எங்களோட main motive to give them this is good for you. Then slowly they will understand the importance. இதுக்கு நான் ட்ரெய்னிங் Skeptical has everybody has skeptical மாதிரி எங்களுக்கும் அந்த skeptical தான் இருக்கும். Everyone give the training. It has a training process. ஒரு ட்ரைனிங் பண்ணி தான் வர முடியும். ஈவன் ஓப்பன் சர்ஜரி பண்ணுறதுக்குமே ஒரு சர்ஜனுக்கு 3 வருஷம் ட்ரைனிங் இருக்குது. 3 வருஷம் ட்ரைனிங் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து லாப்ரோஸ்கோபி பண்ணணும்னா தட்ஸ் அ ட்ரைனிங் பீரியட். ஸோ எல்லாத்தையும் பண்ணி தான் வருவோம். ட்ரைனிங் அப்படிங்கிறது எடுத்தோன்னே சர்ஜரி பண்ண மாட்டோம். ஸோ தட்ஸ் அ ட்ரைனிங் ப்ராசஸ். ட்ரைனிங் ப்ராசஸ் முடிச்சு தான் இது பண்ணுவோம். இப்போ இருக்க ஜென்ரேஷன் டு பி வெரி ஈஸி டு ஆன்சர், இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடுவாங்க. But they don't know how to do it, but they do it. And the technical aspect மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. பட் சர்ஜிக்கல் பிரின்சிபல்ஸ் எல்லாமே சேம் தான். என்ன ஆப்ரேஷன் ஓப்பன் சர்ஜரி என்ன பண்ணுறோமோ அதுதான் லாப்ரோஸ்கோபியில் பண்ணுறோம், அதுதான் ரோபோட்டிக்கில் பண்ணுறோம். பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதை ப்ரிசைஸாக பண்ண முடியும் ரோபோட்டிக்கில். டிஷ்யூ ஹேண்ட்லிங்கிறது ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மியான இடத்துல ஒரு குட்டியான சின்ன இடத்துல நுணுக்கமான இடத்துக்காக வந்து நம்ம பெரிய ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை, அவ்வளோ பெருசாக கட் பண்ண தேவையில்லை. சின்ன சிறு துளை வழியாகவே போய் பண்ண முடியும். அண்ட் சிறு துளை பண்ணும் போதுமே லாப்ரோஸ்கோபியோட என்ன அட்வான்டேஜ்னா இந்த ஆமோட மூவ்மெண்ட் தான். இப்படி பிடிக்கிறதுக்கும் இப்படி போய் அதை பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. ஸோ இதனால பெனிஃபிட்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். பிளட் லாஸ் கம்மி, பெயின் ரொம்ப கம்மி. சார் ஒரு மல்டிபிள் சர்ஜரிஸ் ஒரு பேஷண்ட்க்கு ஒன்று இல்லாமல் 2 சர்ஜரி தேவைப்படுது. ஒரே பேஷண்ட் வந்து கர்ப்பப்பை ஆப்ரேஷனும் பண்ணுறோம், பித்தப்பை ஆப்ரேஷன் ரெண்டுமே ஒரே பேஷண்ட்டுக்கு ஒரே நாளில் பண்ணுறோம். ரோபோட்டிக் பேஷண்ட் பண்ணுறோம். அந்த பேஷண்ட் ஈவினிங் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. இப்போ அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கான மேக்க இன்சிஷன் ரொம்ப சின்னது, சரிங்களா? ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். when patients are happy, we are also happy. Training session. So answer your question, there is a training module for this particular room. Gastroenterology irukku, general surgery irukku, for example hernia surgery, gallbladder removal, complex cancer surgeries like stomach remove பண்றது, intestine remove பண்றது, gynecology ல பாத்தீங்கன்னா uterus remove பண்றது, uterus ல fibroid remove பண்றது, and also urology kidney remove பண்றது, prostate remove பண்றது. So அப்டாமின்ல என்னெல்லாம் சர்ஜரிஸ் பாசிபிளோ அது எல்லாமே வந்துட்டு ரோபோல பாசிபிள். அது தவிர இந்த ரோபோல ஒரு இம்பார்ட்டன்ட் இது வந்துட்டு ஹார்ட் சர்ஜரியும் பண்ணலாம். இந்த பீட்டிங் ஹார்ட் சர்ஜரி, கார்டியோதொராசிக் சர்ஜரியும் இந்த ரோபோல நம்மளால பண்ண முடியும். Time consumed is approximately the same as compared to open and laparoscopic surgery.
இனி வரப்போகிற சர்ஜரி எல்லாமே உங்கள் ஹாஸ்பிட்டலில் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ரோபோட்டிக் வச்சு தான் நீங்கள் பண்ண போகிறீங்களா? அது டாக்டர் சாய்ஸாக இருக்குமா இல்லை பேஷண்ட் எவ்வளோ அஃபோர்ட் பண்ணுறாங்கன்ற சாய்ஸ் பொறுத்து இருக்குமா? See, அது வந்து யூஸ்வலி பேஷண்ட் சாய்ஸ் தான். ஓகே, see, we can tell the advantages of robotic surgery. But see, this is வந்து விழிப்புணர்வு தான் கேட்ட மாதிரி. ஓகே, ரோபோட்டிக் சர்ஜரினால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும், சரிங்களா? ஆனால் சாய்ஸ் வந்து பேஷண்டோட சாய்ஸ் தான் இருக்கும், புரியுங்களா? ஏன்னா பேஷண்ட் ஹஸ் டு சூஸ் வாட் தே வாண்ட் அப்படிங்கிறது தான். இப்போ பட் we will definitely see, அறியாதவங்களுக்கு அறிவிக்கிறது தான் நம்மளோட இது, சரிங்களா? அவங்களுக்கு தெரியலன்னா சொல்ல தான் செய்வோம். பட் அவங்களோட சாய்ஸ் பண்ணும். சாய்ஸ் we can't take the choice. இப்போ ஜென்ரல் சர்ஜரியோட காஸ்ட்டை விட எவ்வளோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்? பர்சன்டேஜ் எவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் கேட்குறேன்? See, roughly வந்துட்டு நம்ம இந்த சிஸ்டம்ல we charge extra 10 to 15% of the normal surgery cost for the robotic. நீங்கள் காஸ்ட்னு பார்க்கும்போது we should take everything into consideration. Suppose we'll talk about open surgery எடுத்துக்குமே. ஓப்பன் சர்ஜரி பண்ணுறோம்னா சர்ஜரி டைம் காஸ்ட்டுங்கிறது கம்மியாக இருக்கும். சர்ஜரிக்கு மட்டும் இந்த காஸ்ட். ஆனால் அதுக்கப்புறம் பேஷண்ட் 5 நாள்லேருந்து 6 நாள் ஹாஸ்பிட்டலில் இருப்பான், புரியுங்களா? 5 நாள் 6 நாள் ஹாஸ்பிட்டலில் இருப்பான். அதுக்கான மருந்து மாத்திரை அதை தாண்டி பேஷண்ட் சட்டத்தை கூட இருக்கும். இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லா பாப்புலேஷனும் யாருக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. எவரும் வாண்ட் டு கெட் அட்மிட்டட் and same day they want to get discharged. So that is possible when we reduce all those things. So day care surgery எவ்வளோ பண்ணலாம்? காலையில் அட்மிட் பண்ணி ஆப்ரேட் பண்ணிட்டு நைட்லேயே கம்ஃபர்டபுளாக பேஷண்ட் இருந்தாங்கன்னா we can discharge. So that is advantages we are getting.